சிவதந்தை ஞான வைரத்துளிகள், இனிமையான குழந்தைகளே, பழைய பக்தர்களாகிய உங்களுக்கு பக்தியின் பலனைக் கொடுக்க தந்தை வந்துள்ளார். பக்தியின் பலன் ஞானமாகும். அதன் மூலம்தான் உங்களுக்கு சத்கதி உண்டாகும். நல்லவிதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாகக் கிடைக்கும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். நான் ஆத்மா, சரீரமல்ல என ஆன்மீகக் குழந்தைகள் புரிந்துள்ளனர். ஞானம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து இப்போதுதான் கிடைக்கிறது. ஆத்மாதான் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்தபடி இருக்கிறது. ஆத்மா மாறுவதில்லை, சரீரம் மாறுகிறது. ஆத்மா அழிவற்றது. பூஜைக்குரியவர்கள் வைசியர்களாக, சூத்திரர்களாக ஆகும்போது பூஜை தொடங்குகிறது. வாம மார்க்கத்தில் வருவதன் மூலம் பூஜாரிகளாக ஆகின்றனர். பகவானுடைய மகா வாக்கியம். நிர்வாணமாக, அதாவது அசரீரியாக வந்தீர்கள், பிறகு அசரீரியாகி செல்ல வேண்டும். பழைய சம்ஸ்காரம் சீரடைவதில் என்றால் மாற்றமடைவதில் மிகவும் சிரமம் உள்ளது. தன்னை ஆத்மா என புரிந்துகொண்டு தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும். ஆன்மீகத் தந்தையிடமிருந்து ஆன்மீகக் குழந்தைகள்தான் ஆஸ்தி எடுப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. கைகள் வேலைகளை செய்தபடி இருப்பினும் உள்ளம் நினைவு செய்தபடி இருக்க வேண்டும். எப்படி பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடிவதில்லையோ அதுபோல தூய்மையான பார்வையாக ஆக்குவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. நினைவு இன்றி சக்தி வராது. புத்தியில் கூர்மை அதிகரிக்காது. தந்தைதான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்றால் சர்வ சக்திவான் என சொல்லப்படுகிறார். நீங்கள் எவ்வளவு சக்தி மிக்கவர்களாக ஆகிறீர்கள், உலகின் எஜமானாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. முதலில் பக்தி செய்தவர்களுக்குத்தான் தம் வீட்டிற்கு அழைத்துச் செல்லக்கூடிய பலனை பகவான் கொடுக்க வேண்டும். பரமாத்மா ஒருவர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான். பிறகு அனைவருமே ஆத்மாக்கள், குழந்தைகள் ஆவார்கள். தனது அதிர்ஷ்டத்தை சுட்டி வரை கோடு போட்டு விடுகின்றனர். நல்லவிதமாக படித்தால், நினைவில் இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். தன் மீது இரக்கம் கொண்டால் பிறகு மற்றவர்கள் மீதும் இரக்கப்படுவார்கள். தந்தை இந்த உலகின் நாடகம் எப்படி நடக்கிறது என்பது போன்ற அனைத்து விதமான விழிப்புணர்வும் கொடுத்தபடி இருக்கிறார். இராஜ்யத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. நாடகத்தை படைப்பவர், டைரக்டர் மற்றும் முக்கிய நடிகரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவாகத்தான் இருந்திருப்பார்கள்? நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பாபாவின் அன்புக் குழந்தை. என்னை சதா சக்திசாலியாக ஆக்குவதற்காக பாபா எனக்கு ஆன்மீக பயிற்சியின் வரதானத்தை அளித்திருக்கிறார். ஆத்மாவை விகாரங்களிலிருந்து, சோர்விலிருந்து, மாயையின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க என்னுடைய மனதை பாபாவின் நினைவில் நிலைநிறுத்துகிறேன். சுற்றிலும் எவ்வளவு சப்தமும், குழப்பமும், கவலையும் இருந்தாலும் நான் சப்தத்தை கடந்த நிலையில் நிலைபெறுகிறேன். நான் அந்த அமைதியின் பயிற்சி செய்கிறேன். நான் ஆத்மா, ஜோதி பிந்து சொரூபம், பாபாவின் அன்பு குழந்தை. என்னை சதா சக்திசாலியாக ஆக்குவதற்காக பாபா அளித்த வரதானம் ஆன்மீக பயிற்சி. தினமும் சிந்தனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மனதை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி பாபாவின் நினைவில் நிலைநிறுத்துகிறான். எனது மனதை எங்கே நிறுத்த விரும்புகிறேனோ அங்கே நிறுத்துகிறேன். எவ்வளவு நேரம் அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என விரும்புகிறேனோ அவ்வளவு நேரம் நிலைநிறுத்துகிறேன். நான் பாபாவின் அருகில் ஜோதி பிந்து வடிவத்தில் நிலை கொள்கிறேன். அந்த ஒளியில் மனம் நிலைநிறுத்தப்பட்டு சிந்தனைகள் அமைதியாகி என்னை சதா சக்திவானாக ஆக்குகிறது. பாபா என்னை எப்போதும் துணையாக நடத்துகிறார். துணையினால் எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. மனம் சுத்தமாகி அறிவு தெளிவாகிறது. மனோபலம் பெருகுகிறது. நான் சப்தத்தை கடந்த நிலையை பயிற்சி செய்கிறேன். வெளியில் எவ்வளவு சப்தமும் குழப்பமும் இருந்தாலும் எனது உள்ளம் அமைதியில் நிலை பெறுகிறது. அமைதி
எனக்கு சக்தியையும் உறுதியையும் அளிக்கிறது. மனதை சிதறவிடாமல் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் ஆன்மீக வெற்றி பெறுகிறேன். நான் பாபாவின் ஒளியில் பிரகாசிக்கிறேன். பயிற்சி என்னை இறுதித் தேர்வுக்குத் தயாராக்குகிறது. இறுதி நேரத்தில் என் மனம் பாபாவை மட்டுமே நினைத்து நிலைத்திருக்கும். எந்தச் சப்தமும், எந்தத் தாக்கமும், எந்தத் துக்கமும் என்னை அசைக்காது. நான் பாபாவுடன் இணைந்து அமைதியில் நிலை பெறுவேன். அமைதி எனக்கு ஆழ்ந்த சக்தியையும் வெற்றியையும் வழங்கி என்னை பரிபூரணமாக்கும். பாபாவின் ஒளியில் கரைந்திருக்கிறேன். ஒளியே எனது சக்தி. ஒளியே எனது வெற்றி. ஒளியே எனது பரிபூரண நிலை. பாபாவின் துணையால் நான் சதா சக்திசாலி ஆத்மா. இறுதி நேரத்தில் எத்தனை வித்தியாசமான சூழல்கள் வந்தாலும் நான் பாபாவை மட்டுமே நினைத்து நிலைத்திருப்பேன். பாபாவின் அருகில் சக்தியின் ஆதாரமாக, அமைதியின் கடலாக, ஆனந்தத்தின் பெருங்கடலாக நிலைநிற்கிறேன். ஆத்மா சதா சக்திசாலியாக, சதா யோகயுக்தியாக, சதா வெற்றியாளனாக மாறுகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.